حامدا لله اولا وثانيا رضيت بالله ربا وبالاسلام دينا وبمحمد نبيا ورسولا. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய பேரொருளால் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் உலக வாழ்விலே மனிதன் எதிர்கொள்ளுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அழகிய தீர்வை சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது என்பதை ஆழமான முறையிலே நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கிற காரணத்தினால்தான் இஸ்லாத்தை யார் அறியாதவர்களாக இருக்கிறார்களோ, மறுக்கிறார்களோ, அவர்களிடத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கைகளை, சட்டங்களை, அதன் அருமை பெருமைகளை அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி கொண்டே வருகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக வழிமுறையை விட இஸ்லாம் கற்றுத்தருகிற ஆன்மீக வழிமுறைதான் சிறந்தது. நீங்கள் கற்றுத்தருகிற அந்த வாழ்வியல் முறையை விட, குடும்பவியலை விட இஸ்லாம் சொல்லித் தருகிற வாழ்வியல் முறைதான் மனிதனுக்கு ஏற்றது என்றெல்லாம் நாம் பிரமத மக்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சாரத்தை செய்வதற்குரிய அடிப்படையான காரணம் என்ன? ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இது ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமான முறையில் நம்புகிறோம். ஆழமான முறையில் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அதற்குரிய சான்றுகள் தானே இஸ்லாத்தில் சொல்லப்படுது. நபி அவர்களும் கூட தங்களுடைய லாஸ்ட் உரையில் என்ன சொன்னாங்க? நாம் எல்லாருமே விளங்கி தான் வச்சிருக்கிறோம். அலாஹல் பல்லாவுத்து, அலாஹல் பல்லாவுத்து. நபி அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் ஒன்று திரட்டி பலவிதமான செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இறுதியாக அவர்களுடைய முடிவுரை எப்படி இருந்தது என்று சொன்னால், அலாஹல் பல்லகுத்து, உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேனா? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. அங்கே இருந்த சஹாபாக்கள்ல யாராவது ஒரு நபர் நீங்கள் இதை சொல்லவில்லை, அதை சொல்லவில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு மறுப்பு சொன்னாங்களா? அல்லது நீங்க இதை சொல்லி இருக்கிறீங்க, அதுல எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை யாராவது வெளிப்படுத்தினார்களா? நம்மள மாதிரி மௌனமாக இருக்கக்கூடியவர்கள் இல்லையில சஹாபாக்கள். மார்க்க ரீதியில் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் அதை உடனடியாக கேட்டு தீர்வை பெறுவதற்கு முயற்சி செய்தவர்கள். அப்போ அவ்வளோ சஹாபாக்கள் இருந்தும் ஒரு சஹாபி கூட என்ன செய்யல, நீங்க இதை சொல்லலை, இதை சொல்லலைன்னு சொல்லவே இல்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அந்த கேள்வியை கேட்டுவிட்டு தான் அல்லாஹும் மஷ்ஹத், இறைவா நீயே சாட்சி, நீ எதை எனக்கு வகியாக அறிவித்தாயோ அதை நான் முழுசாக சொல்லிட்டேன், உன்னையும் கூட்டியும் சொல்லலை, குறைச்சியும் சொல்லலை, இந்த மக்களே சாட்சியாக இருக்கிறார்
என்று அனைத்து மக்களிடத்திலும் அதை சொல்லிவிட்டுதான் பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடத்தில் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டாலோ அதை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாம எத்தி வைக்கிறதுக்குன்னு ஒரு சாரார நியமனம் பண்ணி வச்சிருக்கிறோம். இது அஜர்த்து வேலை, இது அழைப்பாளர் வேலை என்று நாம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமை என்ன? ஒரு மூமினுக்கு ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்களா, அடுத்து உங்க மேல கடமையாயிருது. நீ போய் சொல்லு, அந்த ஆளுக்கு சொல்லு, உன் குடும்பத்துக்கு சொல்லு, நீ பார்க்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் சொல்லு என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இதை ஒரு அழுத்தமாக சொல்வதற்கு காரணம் என்ன? சம்பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கம். அப்ப இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற காரணத்தினால தான் நாம என்ன செய்யறோம்? இஸ்லாத்தை பிற மக்கள்கிட்ட அருமை பெருமையாக பேசுகிறோம். இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம் என்று பேசுகிறோம். இப்படியெல்லாம் பேசுகிறோமா இல்லையா? ஆனால் அதை நாம் நமது வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கையை நம்ம வெளி மக்களுக்கும் சொல்கிறோம். ஆனால் நாம் நமது நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாம்ங்கிறது ஒரு முழுமையான மார்க்கம், இதுக்கு இஸ்லாத்தில் என்ன தீர்வு சொல்லப்படுது, இதுக்கு இஸ்லாத்தில் என்ன தீர்வு சொல்லப்படுகிறது என்று நாம முதல்ல அந்த குர்ஆன் அணுகிறோமா? நாம இஸ்லாத்தை பின்பற்றுவோம். எங்க பின்பற்றுவோம்னா, இந்த உள்ள வந்துட்டோம்ல, பள்ளிக்குள்ள என்ன செய்கிறது, எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு வைக்கிறது என்று நாம கூட அதை சுருக்கி வச்சிருக்கிறோமே தவிர நம்மளுடைய அந்த வாழ்வியல் நடைமுறைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நம்ம இந்த இஸ்லாத்தை பயன்படுத்தி இருக்கிறோமா? வியாபாரம் செய்கிறோமே, இந்த வியாபாரத்தை அல்லாஹ் ஆகுமாக்கி வச்சிருக்கிறானா இல்லையா? இதுக்கு நம்ம என்னைக்காவது குர்ஆன் ஹதீஸ் எடுத்திருக்கிறோமா? சட்டத்தை பார்க்கறதுக்கு எடுத்திருப்போம். நோன்பு மாசத்துல என்ன செய்யணும் இதுக்கு எடுத்திருப்போம். நான் இந்த வியாபாரம் பண்றேனே, இதுல இந்த பொருள் ஹலாலா இந்த பொருள் ஹராமா என்பதற்கான அந்த ஒரு ஈடுபாடு நம்மள்ட்ட இருக்கிறதா? அல்லது குடும்பத்தில் தகராறு, குடும்ப தகராறை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதுக்கெல்லாம் நம்ம புரட்டி பார்த்துருக்கிறோமா? சும்மா துண்ட மாட்டிக்கிட்டு குர்ஆனை திறந்து வச்சு அதை என்ன செய்வோம், மற்றவர்கள் எப்படி அந்த வேதத்தை படிக்கிறாங்களோ அந்த மாதிரி படிப்போம், அவ்வளோதான். அதனுடைய ஆழமான கருத்தை படிப்பனையெல்லாம் நம்ம என்ன செய்கிறது இல்லை, அது உரசி பார்க்கறதே கிடையாது. அதனால தான் இன்றைக்கு நம்ம உலகத்துக்கெல்லாம் தீர்வு இருப்பதாக இஸ்லாத்தை சொல்கிறோம். ஆனால் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. போகிறாங்களா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் போகணும்? இஸ்லாத்தை விட சிறந்த ஒரு வழிமுறை அவங்க சொல்லி கொடுத்துருவாங்களா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்குது. பெண்களை பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையம், ஆண்களை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனு அல்லது நீதிமன்றம். அப்ப இஸ்லாம் நாம் அனைத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கமாக ஒரு புறம் சொல்றோம். ஆனா நம்மள்கிட்டயே என்ன இல்லை, அது மாதிரியான நடைமுறை இல்லையில. எனக்கு ஹுலா தலாக்கு வேணும், ஜமாத்தில் கையெழுத்து போட்டு வாங்கிடுறது. நீதிமன்றத்தில் போய் என்ன செய்யறது, இந்த மாதிரி என் புருஷன்ட்ட இருந்து எனக்கு நஷ்ட ஈடு வாங்கித்தாங்கன்னு அங்கே வழக்கு போடுறது. எத்தனை பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். சொத்து பிரச்சனைகளுக்கு நம்ம நீதிமன்றங்களை போயிருக்கிறோமா இல்லையா? அப்போ பள்ளிவாசலுங்கிறது எதுக்கு? பள்ளிவாசல் நம்ம வைக்கிற ஜும்மா நடத்துறதுக்குதா? ரமதான் மாதம் வந்தால் கஞ்சி வைப்பதற்கும், அதே மாதிரி பெருநாட்கள் தினம் வந்தால் அந்த நாளில் பெருநாள் தொழுகை நடத்துவதற்கும் ஜும்மாவை நடத்துவதற்கும் தானா? இதுக்கு பேர் தானா பள்ளிவாசல்? பள்ளிவாசல் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நீதிமன்றமாக இருந்ததா இல்லையா? பிரச்சனைகளை போய் அங்க முறையிட்டு இருக்காங்களே இல்லையா? இன்றைக்கு பள்ளிவாசல்களை நாம அதுக்கு பயன்படுத்துறோமா? நீதிமன்றங்களில் போய் என்ன செய்யறது, ஒரு கோபத்தில் ஒரு ஆவேசத்தில் அங்கே போய் வழக்கு பதிவு பண்ணிடுறது. நாளைக்கா தீர்வு கொடுப்பாங்க?
உலகமே அறிஞ்ச விஷயத்துக்கு 60 வருஷம் 70 வருஷம் ஆகிறான். குடும்ப விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுத்துருவானா? சில பேர் போய் அங்கே போய் வழக்கு போட்டு முழிக்கிறார். கணவன் மேலே வழக்கு போடுறாரு, கணவன் மனைவி மேலே வழக்கு போடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, அடுத்த கல்யாணம் பண்ணணும் இல்லை. வழக்கு அங்கே நிலுவையில் இருக்கும்போது நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறது? இப்போ வக்கீல் சொல்லி கொடுப்பான். என்ன சொல்லி கொடுப்பான்? நீங்கள் சட்டப்பிரகாரம் கல்யாணம் பண்ணுறது தான் கோர்ட்டு கேள்வி கேட்கும். சைடில் வச்சுக்கோங்க. தெரியாதனமாக 2 குடும்பம் உட்காந்து என்ன செய்யுங்க, பேசி நீங்கள் திருமணம் பண்ணிக்கிங்க. யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், அது உங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிங்கன்னு வக்கீல் சொல்லி கொடுக்குறான். அதை கேட்டு இன்றைக்கு நடக்கிறார்களா இல்லையா? இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? நாமளே முதல்ல இஸ்லாம்னா என்னங்கிறத நம்ம நடைமுறையில் கொண்டு வரல. சும்மா சொல்கிறோம் இஸ்லாம் என்பது ஒரு பரிபூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கம்னு நம்ம சொல்கிறோமே தவிர வாழ்வியல் நெறிகளுக்கு நாம் அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறோமா? இது ஒரு மூமியினுடைய அடையாளமே இல்லை. அதனால தான் மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் எப்படி சொல்கிறான்? இன்னமா கான கௌலல் மூமினீன இதா துஊ இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் பக்கமும் மூமின்கள் அழைக்கப்பட்டால் எதுக்காக வேண்டி? லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே விவகாரம் ஏற்படுகிறதே அந்த விஷயத்திற்கு அழைக்கப்பட்டால் ஐயக்கூலு சமிஅனா வ அதானா, அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள், அதையவே நாங்கள் செயல்படுத்துவோம் என்றும் சொல்வார்கள். மூமீன்களுடைய இலக்கணத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். மூமீன்களுக்கு மத்தியில் ஒரு விவகாரம் வந்து விட்டதா, அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாரு. இப்படி சொல்லி கொடுக்க சொல்றான். பள்ளிவாசல்ல வச்சு இந்த மாதிரி நீங்க தீர்ப்புகளை சொல்லுங்கிறான். ஆனா இன்னைக்கு என்ன நடைமுறை? தனி மனிதன் போய் வழக்கு போடுறது வேற, பள்ளிவாசல்ல ஊர்பட்ட சண்டை. இந்த பள்ளிவாசல் பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கான். கொஞ்சம் நெஞ்சமா இல்லை, இந்த மாவட்டத்தில் அதுக்கு பஞ்சமாங்கிறேன். பள்ளிவாசல் நிர்வாக சண்டையாம். இவர் போய் அங்கே என்ன செஞ்சிருக்காரு? கேஸ் போட்டிருக்காரு. இவர் இங்கே கேஸ் போட்டிருக்காரு. பள்ளி பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவன் சைடில் 4 ரவுடியை வச்சிருக்கிறான், அவன் சைடில் 4 ரவுடியை வச்சிருக்கிறான். பள்ளி நிர்வாகம் பார்க்குறீங்களா இல்லையா? உனக்கு கேவலமாகவே இல்லையா இது? இதை வீடியோ போட்டுக்கிட்டு நீ அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கிற. அங்கே நடந்தது பார்த்தீர்களா, இங்கே நடந்தது நீ ஒரு பக்கம் சொல்ற இஸ்லாம்ங்கிறது சிறந்த மார்க்கம்னு, தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம்னு. இந்த இலவை கொண்டு போய் நீ சமூக வலைதளத்துக்குள்ளேயும் போட்டு விட்டுற. அதை பார்த்து அவன் என்ன பேசுவான்? கேலி கிண்டல் பண்ணத்தானே செய்வான். அப்ப நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்னா, பள்ளிவாசலுக்கு தான் இஸ்லாம்னு நம்மளும் விளங்கி வச்சிருக்கிறோம். பள்ளிவாசல்ல வந்தா தொழுகிறதுக்கும் ரமதான் மாதத்தினுடைய நோன்பை வைப்பதற்கும் இதைத்தானே நம்மளே புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது ஒரு மூமியினுடைய பண்பாகவே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஃபலா வ ரப்பிக, திருமறை குர்ஆன்ல லா யூமினூன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன். அப்படி அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்றேன், நான் தானே சொல்லுவேன். ஆனா அல்லாஹ்வே சொல்றான் ஃபலா வ ரப்பிக, உனது இறைவனின் மீது ஆணையாக. அதாவது அல்லாஹ்வே சொல்றான் லா யூமினூன், நீங்கள் மூமின்களே கிடையாது, உங்கள்ட்ட ஈமானே கிடையாது. உங்கள்ட்ட ஈமான் எப்ப இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்க்கணும்னு கேட்டா, ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், உங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய விவகாரங்கள் இருக்குல்ல, அதற்கு நபிகள் நாயகத்தை நீங்கள் நடுவராக வைக்கும் வரை உங்கள்ட்ட ஈமானே கிடையாது. அது எந்த அளவுக்கு வைக்கணுமா? சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத்த, நபிகள் நாயகத்தினுடைய தீர்வின் பக்கம் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அதுல எந்த விதமான சலனமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானா பேசாம போயிட வேண்டியதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களா பேசாம போயிட வேண்டியதான். சல்லிமு தஸ்லீமாங்கிறான். அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொன்னதற்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்லியதற்கு பிறகு அதை என்ன செய்வாங்க? மனமுரண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, தர்க்கமெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்வாங்க. இது 4வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றானா இல்லையா?
இதை கூட எந்த விஷயத்தில் சொல்கிறான்? சஹாபாக்களுடைய விஷயத்தில் தான் சொல்கிறான். நோமான் இப்னு பஷீர் இருக்கார் பார்த்தீங்களா? நோமான் இப்னு பஷீர் அப்படியும் ஒரு சம்பவம் இருக்கிறது. இது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கும் ஒரு அன்சாரியினுடைய ஒரு சகோதரருக்கு ஏற்பட்ட ஒரு விவகாரம். என்ன விவகாரம்? அதாவது அன்சாரியினுடைய வீடு கீழே இருக்குது, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு கொஞ்சம் மேடில் இருக்கிறது. மழை வந்தால் என்ன ஆகும்? முதல்ல அந்த மேடில் தான் வரும் மழை, அதுக்கப்புறம் தான் கீழே வரும். அப்போ அந்த மேட்டில் இருக்கக்கூடிய ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு ஒரு தோட்டம் வச்சிருக்கிறார். அந்த மழை வரக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்வார்னா, அங்கே அந்த தண்ணி என்ன செய்வார்னா சேகரிப்பார். அவர் சேகரிச்சுட்டு முடிச்சுட்டு தான் என்ன செய்வார், ரெண்டாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணியை அப்படி கீழே அனுப்புவார். இந்த அன்சாரி சொல்றாரு, என்ன அன்சாரி சொல்றாரு, உனக்கு மேலே நிறைய தண்ணி வருது இல்லை, முதல்ல எனக்கு விடுங்கிறார். ஏன்னா நீ தான் மேலையில் இருக்கிற, அது எப்பவுமே கொஞ்சம் குளுமையாக தானே இருக்கும். அதனால் வரக்கூடிய தண்ணியை முதல்ல என் தோட்டத்துக்கு பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய, நீ உன் தோட்டத்துக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு தகராறு ஏற்படுது. இவர் குளித்துறை ஸ்டேஷனில் போய் இவர் வழக்கு போட்டார், அவர் நார்வேயில் போய் வழக்கு போட்டாரா? ரெண்டு பேருமே வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஜுபைரை பற்றி அந்த அன்சாரி சொல்கிறார். அன்சாரின்னா அவருடைய பேர் இல்லை, அன்சார் சஹாபாக்கள் நீங்கள் சொல்கிறீங்களா, அதில் வராது. இந்த மாதிரி ஜுபைருக்கு வரக்கூடிய தண்ணியை அவர் என்ன செய்கிறார், முதல்ல அவருடைய தோட்டத்துக்கு விட்டு தான் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தரமாட்டிக்கிறாரு, பல நேரங்களில் தரவும் மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஜுபைரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா ஜுபைர், ஜுபைரே நீ என்ன பண்ணுன்னா, நீயும் உன்னுடைய தோட்டத்துக்கு தண்ணியை பிடிச்சிக்க. ஒரு தென்னை மரம் தண்ணி பிடிச்சிட்டியா, மீதி தண்ணியை இப்படி விட்டுரு, அவருக்கு போட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட என்ன செய்கிறாங்க, இந்த தீர்ப்பை சொல்கிறாங்க. அவர் அதை சரின்னு ஒதுக்குறாரு. இந்த அன்சாரி தோழர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாரு, இன்கான இப்னு அம்மதிக்க, இவர் உங்கள் அத்தை மகன் தானே, அதனால் நீங்கள் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறீங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அத்தை மகன் யார், ஜுபைர். அதை இவர் சொல்கிறார், அன்சாரியாக சொல்கிறார், உங்களுடைய அத்தை மகன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரு முதல்ல பிடிக்கிட்டோம், ரெண்டாவது நீங்கள் பிடிச்சிக்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவர் ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்பவுமே கோபம் வராது, ஆனால் இந்த மாதிரியான கட்டத்தில் வந்துடும். ஏன்னா இது சுயமாக சொன்னது இல்லையில, அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக தானே சொல்கிறாங்க. அப்போ இப்படி இவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சு போச்சுன்னா, முகமெல்லாம் செவந்து போச்சு. மறுபடியும் ஜுபைர்ட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீ உன்னுடைய மரத்துக்கு தண்ணியும் பொடி, அதுக்கப்புறம் உனக்கு தேவையான தண்ணியும் பொடி. முதல்ல சொன்னாங்க மரத்துக்கு மட்டும் என்ன செய்ய, தண்ணியை பொடி, மீதி வரதை இவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இவர் இப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ மரத்துக்கும் பொடி, அதுக்கப்புறம் நீ சேமிக்க வச்சிருப்பீல, இந்த பாத்தியெல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி சேமிச்சுக்க, ரெண்டாவது அவர் கொடு. இப்படி ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தீர்ப்பை கொஞ்சம் கடினமாக்கி சொன்னாங்க. இது அவருக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. இருந்தாலும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு போனார். எப்படி போனார், அந்த தீர்ப்பில் சங்கடப்பட்டு போறார், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான், வலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத்த. நபி அவர்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டால் ஒரு சலனை இருக்கக்கூடாது. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, இது அவ்வளோ சரியில்லையே, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய நபர்கள் மூமினே கிடையாதுங்கிறான். இது 4வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்தில் இருக்குதா இல்லையா? அப்ப இதுல நம்ம என்ன புரிகிறோம், மூமீன்களுக்கு மத்தியில் விவகாரம் ஏற்படுமேயானால் அந்த விவகாரத்தை தீர்ப்பதற்கு முதல்ல குர்ஆனை கையில் எடுங்க, ஹதீஸை கையில் எடுங்க. பிற விஷயத்துக்கு மட்டும் எடுப்போம் உட்காந்து. பிற இருக்கு பார்த்தீங்களா, பிற விஷயத்துக்கு ஆய்வு பண்ணுறது, சூனிய விஷயத்துக்கு ஆய்வு, இதுக்கெல்லாம் தான் ஆய்வு. வாழ்வியல் விஷயத்திற்கு உன் குடும்பத்தில் சண்டை வருதே, சொத்து சண்டை வருதா இல்லையா? பொதுவாக குடும்பத்தில் எதனால் சண்டை வருது, பெரும்பாலும் சொத்து சண்டை தான் வரும். ஏன் வருது? மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தகப்பனும் நடக்கிறது இல்லை, குடும்ப தவறுகளும் நடக்கிறது இல்லை. தகப்பன் என்ன பண்ணுவார், அவருக்கு யார் விருப்பமான மகனாக இருக்கிறாரோ அவருக்கு கொஞ்சம் கூடி எழுதி வச்சிடுறாரு. அவனுக்கு 50,000 ரூபா கொடுத்தா இவனுக்கு 30,000 ரூபா கொடுக்குறாரு. இளைய மகனுக்கு 30,000, மூத்த மகனுக்கு 50,000 ரூபா எழுதி வச்சிடுறாரு.
எழுதி வச்சது தெரியவும் செய்யாது, மூத்தாவும் போயிடுவார். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ அண்ணன் தம்பிக்கு சண்டை பார்க்குறமே இல்லையா? அண்ணன் தம்பி சண்டை போடுறான். யாருனாலன்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரனால இல்லை, பெற்ற தகப்பனால. அவன் இந்த மாதிரி எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல இஸ்லாத்தில். அதெல்லாம் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் மனைவிக்கு எவ்வளோ, கணவனுக்கு எவ்வளோ, பிள்ளைக்கு எவ்வளோ, தாய்க்கு எவ்வளோ, இப்படி நீண்ட சட்டங்கள் இருக்கிற திருமறை குரான்ல. முன்னாடி தான் எழுதி வைக்கக்கூடிய சட்டம் கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி நடக்குதா இல்லையா? தகப்பனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு ஒரு மகனுக்கு தெரியவே செய்யாதுங்க. ஏன்னா அவன் ஊதாரியா நடப்பான் போல இருக்குது. வியாபாரத்தில் போய் கை கொடுக்க மாட்டான், சுத்திட்டு இருப்பான்ல. அதனால இவனுக்கு கொஞ்சமா எழுதுறது, அவனுக்கு கூட கொஞ்சம் எழுதுறாரு. இப்ப என்னாச்சு? அருவாளை தூக்கி நிக்கிறானா இல்லையா? அப்ப தகப்பனையே அவனுக்கு நம்ப முடியாம தானே இப்ப போலீஸ்ட போறான், கோர்ட்டுக்கு. அதனால தானே போறான். இதுல எல்லாம் முதல் நீதமா நடக்கணும். அப்ப உன்னுடைய புள்ள விஷயத்துல பிரச்சனை வராம இருக்கணும்னு சொன்னா நீ எதை பின்பற்றணும்? குரான் ஹதீஸ. குரான் ஹதீஸ்ல தீர்வு இருக்கா இல்லையா? அதுக்கு தான் சொன்ன நோமான் இப்னு பஷீர். நோமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பஷீர் இருக்கிறார்ல, பஷீர் தான் அவங்க தந்தை. அவர் சதக்கா கொடுக்கிறார். அப்ப அந்த நோமானுடைய அம்மா இருக்கிறாங்கல்ல, அந்த நோமானுடைய அம்மா என்ன செய்யறாங்கன்னா அதுல அதிருப்தி கொள்றாங்க. ஏன்னா ஒரு மகனுக்கு மட்டும் சதக்கா கொடுக்குறாங்க, இன்னொரு மகனுக்கு கொடுக்கல. இதை ரசூலுல்லாஹ்ட்ட போய் நான் என்ன செய்வேன்? இதை உங்கள்ட்ட குறையாக சொல்லி இதற்கு நீதியை கேட்பேன். அந்த நோமானுடைய தாயார் இருக்கிறாங்களே, அதாவது கணவனை பற்றி நபிகள் நாயகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த நேரத்தில் தான் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நீ தகப்பன் தானே, உன்னுடைய மகன் எல்லாத்துக்குமே அப்படி நீ கொடுத்தியா? உனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவங்கிறது வேற, அது வேற. இவன் மேலே உனக்கு பாசம் அதிகமாக இருக்கும், அவன் மேலே பாசம் கம்மியாக இருக்கும். அது உனக்கு மகனா இல்லையா? மகன் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? அப்போ உன்னுடைய எல்லா மகனுக்கும் நீ இப்படி கொடுத்தியான்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? இல்லை, அப்படி நான் கொடுக்கல. அந்த நேரத்தில் தான் சொல்றாங்க, வாதித்த கொள்ளா, அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வாதிலு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய மக்கள் இருக்கிறார்களே நீதியா நடந்து. வாதிலு ஃபி அவுலாதிக்கும் ஃபில் குபுலி, உன் மகனுக்கு நீ முத்தம் கொடுக்கறதுல கூட நீ வேறுபாடுபடுத்தக்கூடாது. அது என்ன, மூத்த மகனை மட்டும் சும்மா கொஞ்சிட்டு இருப்ப, இளைய மகனை கொஞ்ச மாட்டியா? ஆம்பளை பையனை மட்டும் கொஞ்சுவ, பொம்பளை பிள்ளைய கொஞ்சறது கிடையாது. அப்படி எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க? எத்தனையோ விதமான விவகாரங்கள் எல்லாம் வருகிறது. அதெல்லாம் பார்த்தா என்ன இருக்குது? எங்கள் வாப்பா மூத்த மகனை மட்டும்தான் என்ன செய்கிறார், ரொம்ப அனுசரிக்கிறாரு, அல்லது ஆம்பளை பையனை மட்டும்தான் ரொம்ப அனுசரிக்கிறார். இப்படி எல்லாம் வருது பார்த்தீங்களா பிரச்சனை? அப்ப குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொன்னானா இல்லையா? சலனமே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும்னு. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால், இது மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லி, பாரு அல்லாவே இப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈமானிய உணர்வோடு வளர்த்தி இருந்தால் இந்த சமுதாயத்தில் இந்த சண்டை வம்புகள் வருமா? குறிப்பா இந்த குடும்ப விஷயத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகள் பாருங்க, எல்லாமே இத்து போன சண்டையா இருக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை. என்ன சண்டை? குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி போச்சு, 2 வருஷமா குழந்தை இல்லை. அந்த 2 பேரும் சும்மா இருப்பாங்க. இந்த இடையில இருக்கிறாங்கல்ல, இன்னும் புழு பூச்சி உடைய உருவாகலை, தூண்டி விடுறது. குழந்தைங்கிறது என்ன, ஒரு ஆணுடைய தன்மையிலேயே இருக்குது. யஹபுல் இமை யசாவு இனாசா, அல்லாஹ் நாடுபவனுக்கு பெண் குழந்தையை தருவான். யஹபுல் இமை யசாவு துகூரா, அல்லாஹ் நாடுற ஆளுக்கு ஆண் குழந்தையை தருவான். அவ்யு ஜவ்விஜுஹும் துக்ரான வ இனாசா, அல்லாஹ் நாடனா 2ஐயும் சேர்த்தியும் கொடுப்பான். 2 ஆம்பளை 2 பொம்பளை, அல்லது 1 ஆம்பளை 1 பொம்பளை. இதெல்லாம் என்னுடைய ரைட், இதுக்கெல்லாம் ஆற்றல் உள்ளவன் நான் தாங்கிறான். அந்த வசனத்தினுடைய துவக்கமே பார்த்தீங்கன்னா யஹ்லுக்கு மாயஷான் தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நாடியதை படைப்பான். லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லர், இந்த வான பூமியெல்லாம் படைத்தவன் அந்த அல்லாஹ் தான், நாடியதை அவன் படைப்பான் என்று சொல்லிவிட்டு தான் இவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்து போச்சா, நான் தான் காரணம். பெண் குழந்தையா, நான் தான் காரணம். 2 குழந்தையா, நான் தான் காரணம்.
வையஜாலும் ஐயஷாவும் ஆக்கிங்க. நாடனா உன்னை மலடாவும் ஆக்கி வச்சிருவேன். எல்லாம் என்னுடைய ரைட்டுங்க. இந்த ஆண்மேனெல்லாம் பேசி தெரியாத, இந்த அப்படி பாடியெல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிட்டதுனால குழந்தை பிறந்துருமா? குழந்தைக்கு இது சம்பந்தமே கிடையாதுங்க. நம்மளையெல்லாம் அல்ல ஒரு கருவியாக வச்சிருக்கிறான். உருவாக்கக்கூடிய ஆற்றல் அல்லாட்ட தான் இருக்குது. அப்ப இந்த விஷயத்தில் மருமகன் சண்டை போடுறான், மகளோட சண்டை போடுறான். நீ என்ன அவனுக்கு அறிவுரை சொல்லணும்? இன்றைக்கு அதை குடும்பத்தார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? அப்ப பெத்த தாயும் சேர்ந்து என்ன பண்ணுவா? கட்டிட்டு வந்தான், முசீபத் எடுத்தவளை கட்டிட்டு வந்தான். சந்ததியே கிடையாது, நாசமா போனவன். போய் என் மகனுக்கு வந்து இந்த யாரு? இதெல்லாம் என்ன பேச்சு? இது என்ன பேச்சுங்கிற? இது ஈமானிய பேச்சா, குப்பை பேச்சா? இது ஈமான்தாரியினுடைய பேச்சு இப்படித்தானே ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்து போச்சா, சரி அல்லாஹ் குழந்தைய பத்தி என்ன சொல்றான் அதை சொல்லு. குர்ஆன் வசனத்தில் இருக்கா இல்லையா? இந்த குர்ஆன் வசனம் தந்தை மூத்தா போனவன தலைமாட்டுக்கு பக்கத்தில் ஓதுறதுக்கு கொடுக்கல. அல்லாஹ் வாழ்வியலை படிக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்கிறான். குழந்தைய பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த குழந்தை உருவாகிறத பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இவா 2 பேரும் சண்டை போடாத, போ ஜமாத்தில் போ, ஜமாத்தில் அஜரத்தை கூப்பிடு, அல்லது ஜமாத்தில் உள்ள நிர்வாகிகளெல்லாம் கூப்பிடு, இப்படி சொல்லணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. நிர்வாகிகளை கூப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்காக இருக்குது. அவருக்கும் குர்ஆனுன்னா என்னன்னு தெரியல, ஹதீஸ்னா என்னன்னு தெரியல. பார்க்குறோமா இல்லையா? சீரழிக்காதீங்க சமூகத்தை. அழகிய மார்க்கத்தை கையில் வைத்துக்கொண்டு சமுதாயம் அப்படி வழிகேட்டுக்கு போகுது, இப்படி வழிகேட்டுக்கு போகுதுன்னா காரணம் யாரு? மத உருமார்கள், அஜர்த்துமார்கள் காரணம் இல்லையா? பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் காரணம் இல்லையா? எதுக்கு உங்களுக்கு சந்தா கொடுக்குறாங்க? எதுக்காக வேண்டி பள்ளிக்கு அடிக்கடி வர்றாங்க? இதுக்காக வேண்டி தானே. அப்ப தீர்வை இங்கிருந்து சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அது இன்னைக்குள்ள காலத்தில் சமூகத்தினுடைய அவல நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேடு கேட்டு இருக்கிறது. ஆன்லைன் உலகங்கிறான்ல, மனசை பறி கொடுத்து தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்தி கொண்டு இவர் என்ன செய்யறாரு? நீங்க போய் உங்க பொண்டாட்டிய மனநல டாக்டர்கிட்ட கூட்டு போங்க, இவனை மனநல டாக்டரை கூட்டு போங்க. ஏன்னா அந்த பைத்தியம் பிடிச்சி கிடக்கிறான், லூசு பிடிச்சிருச்சு. ஒரு மூமின் மனநோயாளியா முதல்ல இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மூமினுக்கு மனநோய் பிடிச்சிருச்சுன்னாவே அவன்கிட்ட ஈமான் சரியில்லைன்னு அர்த்தம். சஹாபாக்கள்ல எத்தனை பேர் பைத்தியம் பிடிச்சிருந்தாங்க சொல்லுங்களேன். இந்த சஹாபிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, அந்த சஹாபி பெண்மணிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு, விரக்தி ஏற்படக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு சூழ்நிலை இருந்துச்சா இல்லையா? வறுமை இருந்துச்சா இல்லையா? அடிபட்டாங்களா இல்லையா? மிதிபட்டாங்களா இல்லையா? அவதூறுகளை சுமந்தாங்களா இல்லையா? பைத்தியம் பிடிக்கலையே. ஏன் பைத்தியம் பிடிக்கல? என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கிட்ட குர்ஆன் இருக்க, எங்கிட்ட ஹதீஸ் இருக்க, இந்த தன்மை தானே. இன்றைக்கு அது கிடையாதுங்க. குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை ஒன்று. இன்னொன்று என்ன? முதல் தடவை பெண் குழந்தையை பெற்றெடுத்த சரி, 2ஆவதும் சரி விடு, இன்னும் 3ஆவதும் பெண் குழந்தை, 3ஆவது நீ பொட்ட குழந்தையை பெற்றெடுப்பியா? இதெல்லாம சண்டை. அவன் நியாயமாக சண்டை போடுறதா இருந்தால் உன் மகன்கிட்ட தான் நீ சண்டை போடணும். ஏன்? ஆண் குழந்தை பிறப்பது, பெண் குழந்தை பிறப்பது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீர்மானமாக இருந்தாலும் அணுக்கள் இருக்கிறது இல்லை. பெண்ணுக்கு XX என்ற 2 அணு இருக்கிறது, ஆணுக்கு XY இருக்கிறது. இந்த குழந்தை உருவாவதற்குரியது. ஆம்பளைட்ட XY இருக்குங்க, பொம்பளைட்ட XX இருக்கும். இப்போ இந்த ஆணுடைய X என்ற அணு பெண்ணுடைய அந்த 2 Xோட போய் சேர்ந்துச்சுன்னா பெண் குழந்தை. ஆணோட Y என்ற அந்த அணு பெண்ணுடைய அந்த 2 Xோட போய் சேர்ந்துச்சுன்னா ஆண் குழந்தை. அப்ப இந்த ஆணா பெண்ணாங்கிற தீர்மானிக்கக்கூடிய அணுவை அல்லாஹ் யார்கிட்ட வச்சிருக்கிறான்? ஆம்பளைட்ட தானே வச்சிருக்கிறான். அப்ப நீ உன் மகனை தானே குறை சொல்லணும். குறை சொல்லக்கூடாது, சொல்றேன். அறிவியலும் தெரியல, மார்க்க அறிவும் தெரியல, பொது அறிவும் தெரியல. பார்க்குறோமா இல்லையா? இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை நீங்கள் படித்து பார்த்தீர்களேயானால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் படித்து பார்த்தீர்களேயானால் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. ஏற்கக்கூடிய மனசு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், வேற ஒன்றும் வேணாம். தீர்வு இல்லாத ஒரு விஷயமும் கிடையாதுங்க.
ஆனால் நம்மள்ட்ட என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய வார்த்தை அந்த அளவுக்கு கண்ணியமானது. வசனம் சொல்லிருச்சா அவ்வளோதான். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான்ல, இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். மூமின்களிடத்திலே அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் இதயங்கள் நடுங்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்ல, அந்த தன்மை நம்மிடத்திலே வந்து விட்டது என்று சொன்னால் இது எப்போ வரும்? சும்மா வருமா? அப்படி வராது. குர்ஆனை படித்தா தான் வரும், ஹதீஸுகளை படித்தால் தான் வரும். நம்மள்ட்ட அந்த படிப்புங்கிறது எவ்வளோ இருக்கிறது? ஒரு காலத்தில் தாலீம் புஸ்தகத்தை வச்சு வீட்டுக்குள்ளேயே படித்தாங்களே, இன்றைக்கு குர்ஆனை படிக்கக்கூடிய நேரமே இல்லையே. நம்ம வீட்டில் பார்த்தாவே தெரியுதே, டெய்லி குர்ஆன் ஓதக்கூடிய அளவுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களை வளர்த்தி வச்சிருக்கிறோமா? மகரிப் விழுந்து ஆரம்பித்தா சீரியல்லே தானே போயிட்டு இருக்கு, பிக் பாஸில் தானே போயிட்டு இருக்கிறது. அப்போ நாமளும் இப்படி தான் இருக்கிறோம், குடும்பமும் இப்படி தான் இருக்குது. மறுமையில் வெற்றி மட்டும் கிடைக்கணும்னா, அதனால் அது மாதிரியான காரியங்களை நடைமுறைகளை நீக்கிவிட்டு மூமின்களுக்கு எது போன்ற இலக்கணங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களோ அவைகளை படித்து பின்பற்றக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையை சொல்லி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பினியவர்களே, திருமறை குர்ஆன் தான் ஒரு முஸ்லிமனுடைய வாழ்வியல் புத்தகம். நபிகளாருடைய போதனை வாழ்வியல் புத்தகம். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனான் அல்லாஹ் சொல்றான்ல, அழகிய முன்மாதிரி. சட்டங்கள் குர்ஆனில் இருக்கிறது, அதற்குரிய வடிவங்கள் இருக்குல்ல, அழகிய முன்மாதிரி இறை தூதரிடத்தில் இருக்கிறது. அப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றானா இல்லையா? இதையெல்லாம் நம்ம அடிக்கடி தொடர்போடு இருந்தோம் என்று தொடர்போடு இருக்கணுங்கிற அல்லாஹ் வதுகுருன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களுடைய இல்லங்களில் ஓதப்படுகின்ற வேத வசனங்கள் இருக்கிறத அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஜும்மாவை பற்றி கூட அல்லாஹ் அப்படி சொல்லலை. இல்லங்களில் ஓதப்படுகிற வேத வசனங்கள்னா என்ன அர்த்தம்? வீடுன்னா குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடு, வீடு தொழப்படக்கூடிய வீடு, வீடு. அதை இஸ்லாமிய இல்லம்ங்கிறார். இஸ்லாமிய இல்லம் என்று சொன்னால் ஹாதாமின் ஃபதில் ரப்பின் போர்டு மாட்டிக்கிறாங்கல்ல, அதனால இஸ்லாமிய இல்லமா மாறிடுமா? இது இறைவனுடைய அருள் என்று அந்த முகப்புல மாட்டி வச்சு அதனால அது இஸ்லாமிய இல்லம்னு மாறிடுமா? இஸ்லாமிய இல்லம்ங்கிறதுக்கு சரியான அடையாளம் என்ன? குர்ஆன் ஓதப்படக்கூடிய சூழ்நிலை வாடிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய இல்லங்களை நீங்கள் கபராக மாற்றிடாதீங்கன்னாங்கல்ல. ஏன்னா கபூரில் தான் நம்ம தொழுக மாட்டோம். எந்த வீட்டில் தொழுகையே இதுவரையும் செய்யப்படவில்லையோ புரிஞ்சுக்கிங்க, அது கபூர்ஸ்தான். அது மாடி வீடாக இருந்தாலும் சரிதான். நம்ம வீட்டில் நான் ஒரு 4 ரகாத் அதனால தான் ரசூல்லா கூட என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு பள்ளிக்கு வருவதை விட வீட்டில் அவர்கள் தொழுவது சிறப்புன்னு ஏன் சொன்னாங்க? உன் வீட்டை நீ கபுஸ்தானம் ஆக்கக்கூடாதுன்னு தான். பள்ளிவாசலுக்கு வர தப்பு இல்லை, வரலாம். அதே நேரம் பெண்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கு அந்த மாதிரி இருக்கிறதா? பாங்கு சொல்லப்படுகிறது, யாருக்கு சொல்லப்படுது? பாங்கு மைக்கில் சொல்கிறமா இல்லை, இது யாருக்கு சொல்லப்படுது? ஹையால சலா ஹையாலல் ஃபலா தானே, முஸ்லீம்களுக்கு தானே சொல்லப்படுது. அப்போ நம்ம 4 பேர்த்துக்கு கூட நின்று பேசிகிட்டு இருப்போம், மாற்றார்களே சொல்லுவாங்க பாய் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படுதுன்னு. அதை கேட்குற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம், பார்க்குறோமே இல்லையா? அதனால் எந்த அளவுக்கு இதோட நம்ம தொடர்போடு இருக்கிறோமோ, அதனால தான் ரசூல்லா குர்ஆனை கூட ஒட்டகத்தில் கட்டின கயிறு மாதிரி சொன்னாங்க. குர்ஆனுங்கிறது ஒட்டகம் மாதிரி, கயிறு உன் கையில் இருக்கணும். நீ கயிறை விட்டேன்னா அது பாட்டுக்கு போயிடும், அது பாட்டுக்கு போயிடும். அதனால் குர்ஆனை என்ன செய்யுங்க, நீங்கள் பலமாக பிடித்து கொள்ளுங்கள், நபிமொழியை பலமாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவுரையை ஆழ்மனதில் பதித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹி யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅலக்கும் லஅல்லக்கும் ததக்கருன் உذ்குருல்லாஹி யذ்குருக்கும் வதுவு யஸ்தஜிபு லக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர்.